ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 265வது நாமா திருப்பெயர் சுதந்தாய நமஹ. அழகிய பற்களை உடையவனுக்கு நமஸ்காரம். வரிசையாக அமைந்த இடைவெளியில்லாத வெண்ணொளி வீசக்கூடிய முத்து போன்ற பற்களை உடையவன். சுதந்தம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம், சுதந்தம்ங்கிற யான ரூபமாக இருக்கிறவன். சுதந்தம்ங்கிறது 8 திக்கஜங்களில் ஒன்று. இந்த 8 திக்கஜங்கள் தான் பூமியை கீழே தாங்கிட்டு இருக்கு. அதை பற்றி முன்னாடியே பார்த்துருக்கோம். அதில் வடமேற்கு திசையான சாஸ்தாவினுடைய திசையை காப்பது இந்த சுதந்தம்ங்கிற யானை. அஷ்டதிக்கஜங்களில் 7 யானைகளுடைய பெயர்களை விட்டுட்டு சாஸ்தாவினுடைய திசையை குறிக்கும் யானையின் பெயரை குறிப்பது இந்த திருப்பெயருடைய தனி சிறப்பாகும். திசை யானைகளாக இருந்து திக்குகளை காப்பவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஏன்னா இதே சஹஸ்ரநாமத்தில் 43வது நாமாவான பவனாதி சுரை சேவ்யாய நமகான்னும் 66வது நாமாவான திக்கஜேனாபி பூஜிதாய நமகான்னுங்கிற இடத்துல இந்த யானைகளை பற்றின விவரம், எந்தெந்த திக்கில் எந்தெந்த யானைகள்லாம் இருக்குது, அதற்கு யார் தேவி, அதனுடைய இடம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம விஸ்தாரமாக பார்த்ததா இருக்கிற காரணத்தினால பகவான் இப்படி அந்த விசேஷமான சுதந்தங்கிற யான ரூபமாக இருந்து பூமியை தாங்குறார்னு ஒரு அர்த்தம். அழகிய பற்கள் உடையவரும் அர்த்தம். ஏன்னா துஜபிருந்த நிஷேவித்தான்னு சொல்லி அம்பாளுக்கும் சொல்லும்போது பல்லுக்கு துஜம்னு பேர். ஏன்னா ஒரு தடவை முளைச்சு மறுபடியும் விழுந்து மறுபடியும் முளைக்கிறது. அந்த மாதிரி சம்ஸ்காரத்தினாலே யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் பண்ணப்பட்டதுனால த்விஜர்கள்னு பேர். இப்படி பகவான் சுதந்தா அப்படின்னு சொன்னதால அழகிய பல்ல உடையவர்னு ஒரு அர்த்தம். இந்த யான ரூபமாக இருந்து உலகத்தை காப்பாற்றுறார்னு ஒரு அர்த்தம். அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.